முழு முதற் கடவுளான விநாயகர் ரொம்பவே எளிமையான கடவுள் அவருங்க. விநாயகர் பெருமானை நினைத்து நம்ம தொடர்ந்து 7 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது வேகமாக பலன் தருங்க. பணம், வேலை, ஆரோக்கியம், வீடு, காரு வாங்க வேண்டும் என எதை நினைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரிங்க, நிச்சயமாக பலன் கொடுக்கும். அது என்ன பரிகாரம், அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுளாக வருங்க. பலருக்கும் விருப்பமான கடவுளும் கூட. இவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. விநாயகரை நம்ம முழு நம்பிக்கையோடு வழிபட்டு என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் சரிங்க, அதை அவர் உடனே நடத்தி கொடுப்பாரு. விரதம் எது இருக்காமல் அதிக செலவு செய்யாமல் எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போதுங்க. விநாயகருடைய அருளால் நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுங்க. அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் எந்த காரியத்தையுமே விநாயகர் பெருமானை வணங்கிப்பிட்டு செஞ்சோம்னா எந்த தடையும் ஏற்படாதுங்க. அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியில் தாங்க போய் முடியும். இதனால தான் எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடியோ விநாயகர் பூஜை செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் மட்டும் இல்லாமல் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், பரிகாரங்கள் என எதை செஞ்சாலும் சரிங்க, விநாயகரை மனதார வணங்கிவிட்டு குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட்ட பிறகு அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா அது நிச்சயமாக வெற்றியில் தாங்க போய் முடியும். உங்களுடைய பிரார்த்தனையுமே சீக்கிரமாகவே நிறைவேறுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரை வழிபட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க, வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை வேண்டி ஒரு குறிப்பிட்ட எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து நம்ம 7 நாட்கள் நம்முடைய வீட்டில் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது, நடப்பதற்கே வாய்ப்பில்லை அப்படின்னு நீங்களே கைவிட்ட நம்பிக்கை இழந்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடக்குங்க. பலரது வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்திய அற்புத பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம். இதை முழு நம்பிக்கையோடு செஞ்சு முடிச்சிங்கன்னா விநாயகருடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் நீங்கள் எழுந்ததும் குளித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய படம் இல்லைன்னா சிலை இருந்துச்சுன்னா அதை எடுத்து தனியாக ஒரு மனையில் வைக்க வேணுங்க. என்ன பூ கிடைக்குதோ அதை கொண்டு அவரை நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு ஒரு அகல் விளக்கில் இல்லைன்னா காமாட்சி விளக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க. அதில் நெய் விட்டு பஞ்சு திரி வெற்றி வேற கொஞ்சமாக எடுத்து தீபம் ஏற்ற வேணுங்க. எந்த ஒரு தெய்வத்தை நினைத்து வெற்றி வேர் கொண்டு விளக்கேற்றினாலும் சரிங்க, நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்குங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை நீக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யுங்க. தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குதுங்க. இந்த விளக்கை ஏற்றி வைத்த பிறகு ஓம் கணபதியே நமக என்ற விநாயகருடைய மந்திரத்தை நீங்கள் 108 முறை மனதார சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த வழிபாட்டை தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் செய்ய வேணும். முதல் நாள் வழிபாட்டினை தொடங்கும் போது ஊசி நூல் எடுத்து ஒரு ஏலக்காயை எடுத்து நீங்கள் என்ன பரிகாரம் நடக்க வேணும் என நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலில் மனதில் நினைத்து கொண்டு அந்த ஏலக்காயை நீங்கள் கோர்க்க வேணுங்க. 2வது நாள் அதே போல் வழிபட்டு விட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நினைத்தது 2வது ஏலக்காயை அந்த ஊசி நூலில் நீங்கள் கோர்க்க வேணும். இப்படி 7 நாட்களும் 7 ஏலக்காய்களை கோர்த்து அதை மாலையாக கட்டி விநாயகருக்கு நீங்கள் போட வேணுங்க. இதை மாற்ற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. எப்போதுமே விநாயகர் கழுத்திலேயே இருக்கும்படி நீங்கள் வைத்திருக்கலாங்க.
இந்த முறையில் நீங்கள் விநாயகரை வழிபட்டிங்கன்னா 7 நாட்கள் முடிவடைவதற்குள்ளாட உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறி உங்களுக்கே தெரியுங்க. அதற்கு பிறகு வேறு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதலை நினைத்து இந்த பிரார்த்தனையை மீண்டும் 7 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யலாங்க. அப்படி செய்யும்போது ஏற்கனவே விநாயகருக்கு அணிவித்த ஏலக்காய் மாலையை எடுத்துவிட்டு கால்படாத இடத்துல இல்லைன்னா ஓடக்கூடிய நீரில் நீங்கள் போட்டு விட வேணுங்க. மீண்டும் புதிய ஏலக்காய் மாலையை விநாயகருக்கு நீங்கள் அணிவிக்க வேணும். மேலுமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மற்றும் வெற்றிவேர் ஆகிய இரண்டுமே தெய்வீக சக்தி கொண்டதாகுங்க. வெற்றிகளையும் நல்ல விஷயங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இது இரண்டுக்குமே அதிக அளவில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா அதோடு விநாயகர் அருளும் சேரும்போது வேண்டியது நிச்சயமாக கிடைக்குங்க. விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சது அருகம்புல்லாகும். அருகம்புல்லா நம்ம சாற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வெற்றிவேர் சேர்த்து திரிவிளக்கு ஏற்றி வழிபடுவது தடைகளை அனைத்தும் நீக்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மேலுமே விநாயகருடைய காயத்ரி மந்திரங்களை 8 இல்லைன்னா 108 முறை சொல்லி நம்ம விநாயகர் பெருமானை வழிபட வேணும். ஒரே நேரத்தில் ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாகுங்க. விநாயகர் பெருமானை நம்ம வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெற்றியும் அறிவையும் ஞானத்தையும் பெற விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாகும். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விழாவாகுங்க. இந்த நாளில் பக்தர்கள் களிமண் சிலைகளை நிறுவி 11 நாட்கள் கொண்டாட்டங்களை கொண்டாடுவாங்க. விழாவின் முடிவில் களிமண் சிலைகளை நீரில் கொண்டுட்டு போய் கரைத்து விடுவாங்க. விநாயகர் பெருமான் அனைத்து விதமான துன்பங்களையும் தடைகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியவருங்க. விநாயகருடைய அருளை பெறுவதற்கு பல பேரும் பலவிதமான வழிபாடுகளை செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவாங்க. தேங்காய் மாலையை அணிவித்து கூட வழிபாடு செய்வாங்க. பலவிதமான நெய்வேத்தியங்கள் படைத்து சிதறு தேங்காய் படைத்து போன்ற பலவிதமான வழிபாடுகளை செய்வாங்க. இது எதுவுமே செய்யாமல் வீட்டில் சில எளிமையான முறையில் விநாயகரை வழிபட்டு வந்தாலே போதுங்க. விநாயகர் பெருமானுடைய அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியுங்க. அப்படி தினமும் என்னென்ன செய்தால் விநாயகருடைய அருளை எளிதில் பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை சதுர்த்தி நாளில் மட்டும் இல்லைங்க, அனைத்து நாட்களிலுமே இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. முழு முதற் கடவுளாக போற்றக்கூடியவர் விநாயகர் பெருமான் ஆவாருங்க. இவர் தடைகளை துன்பங்கள் அனைத்தையுமே போக்கக்கூடியவர் மற்றும் அதிர்ஷ்டம் வெற்றி ஞானம் செல்வம் ஆகியவற்றை தரக்கூடியவர் என்பதால் நிறைய பேர் இவரை விருப்பத்தோடு வணங்குவாங்க. விநாயகரை வழிபட்ட பிறகுதாங்க மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்வாங்க. விநாயகருடைய அருளை முழுமையாக பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் விநாயகருடைய படம் இல்லைன்னா சிலையை வைத்து நீங்கள் தினமும் வழிபட்டுட்டு வர வேணுங்க. தினமும் விநாயகரை வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா அவர் பாதுகாப்பு ஞானம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை நமக்கு வழங்குவாருங்க. மிகவும் மென்மையான சுத்தமான துணியை வைத்து விநாயகருடைய படம் இல்லைன்னா சிலையை நீங்கள் தினமுமே சுத்தப்படுத்த வேணுங்க. மேலுமே விநாயகருடைய அடையாள குறியீடுகளை உங்களுடைய வைத்திருப்பது ரொம்ப சிறப்பானதாகுங்க. விநாயகருடைய உள்ளம் மகிழும்படி நீங்கள் தினமும் வாசனையான பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க. அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்ய வேணும். மிகவும் சுத்தமான இடத்துல மரியாதையுடன் அவருடைய படம் இல்லைன்னா சிலையை நீங்கள் அலங்கரித்து வைக்க வேணுங்க. உங்களால் என்ன முடிகிறதோ அதை அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க. விநாயகரை எந்த நாளிலையும் எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாங்க. ஆனால் சதுர்த்தி புதன்கிழமை போன்ற நாட்களில் நம்ம அவரை வழிபாடு செய்வதனால அவருடைய அருளை எளிமையான முறையில் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் மட்டும் இல்லாமல் மற்ற தெய்வங்களிடம் எதை வேணும் அப்படின்னு கேட்டாலும் சரிங்க, இறைவனின் அருள் மட்டும் போதுங்க. உன்னை வழிபட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று மட்டும் நம்ம தெரிவிக்க வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து எப்படி மனம் விட்டு பேசுவோமோ அதே போல் நம்ம தெய்வத்திடமும் மனம் விட்டு பேச வேணுங்க. விநாயகருடைய சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லிட்டு வந்தாலே போதுங்க. விநாயகருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. விநாயகரை வழிபடும் போது மிகவும் முக்கியமானது நம்பிக்கையோடு பக்தியோடு நம்ம வழிபட வேணும். எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையான பக்தியோடு நம்பிக்கையோடும் தான் நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நல்லபடியாக முடிவதற்கு வழிகாட்டக்கூடியவர் இவர் தாங்க. மனதிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடியவர் விநாயகர் தாங்க.
யார் ஒருவர் எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை வழிபட்ட பிறகு தாங்க அவங்க அந்த காரியத்தை தொடங்குவாங்க. அந்த காரியம் பார்த்தீங்கன்னா வெற்றியில் தாங்க போய் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.